ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்க போல மனத்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம அல்லு அர்ஜுன் ரஷ்மி நடிப்பில் சுகுமார் இயக்கத்தில் வந்திருக்கிற புஷ்பா 2 தி ரூல் இதான் பார்க்க போகிறோம். புஷ்பா தி ரைஸ் 3 வருஷம் முன்னாடி வந்தது. ஒரு சாதாரண கூலியாக இருக்கிற நம்ம அல்லு அர்ஜுன் எப்படி சிண்டிகேட்டுக்கே பெரிய கிங் ஆனாரு அப்படின்ற படத்தை முடிச்சிருப்பாங்க. முடியும் போது லோக்கல் போலீஸ் எஸ்பி அதாவது ஃபகத் ஃபாசிலோட ஒரு ரிஃப்டோட படம் முடிஞ்சிருக்கும். இந்த செகண்ட் பார்ட் தி ரூலில் அதேமாதிரி ஃபகத் ஃபாசில் வராரு. அவர் புஷ்பாவை எப்படியாவது அடக்கணும்னு நினைக்கிறாரு, 2 பேருக்குள்ள காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எம்எல்ஏ சிட்டப்பா நினைக்கிறாரு. இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஒய்ஃப் ஆசைப்படுறாங்க. அதுக்காக சிஎம்ஐ பார்க்க போறாரு நம்ம புஷ்பா. போன இடத்துல ஒன்ன மாதிரி கடத்தல்காரங்க கூட என்னால் போட்டோ எடுத்துக்க முடியாதுன்னு சொல்ல ஒய்ஃபுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டோம்னு ஒரே காரணத்துக்காக உடனே அந்த சிஎம்ஐயை மாற்றி தனக்கேற்ற சித்தப்பாவை அந்த சிஎம்ஐ புஷ்பா எப்படி உட்கார வைக்கிறாரு. இந்த ஃபகத் ஃபாசில் எப்படி சமாளிச்சாரு, அதுக்கப்புறம் கிங் பின்னா இருந்து இந்தியா லெவலில் பண்ணிட்டு இருந்தார், எப்படி இன்டர்நேஷனல் லெவலில் எப்படி பெரிய லெவலில் பிஸ்னஸை விருத்தி பண்ணார் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது ப்ளஸ் பார்ப்போம். ப்ளஸ் அல்லு அர்ஜுன், அப்புறம் படத்துக்கு வேண்டான ஹைப்பு. புஷ்பா ஒன்று இங்கே மட்டும் இல்லை, பேன் இந்தியா திரும்பி பார்க்க வச்ச படம். ஸோ புஷ்பா 2க்கு ப்ரீ புக்கிங்கே 200-300 கோடி சொல்கிறாங்க. படத்தில் சன் கொரியோகிராஃபி அப்புறம் சினிமோகிராஃபி எல்லாமே வேற லெவலில் இருக்கு. அது ஒரு அல்லு அர்ஜுன் நடிப்பு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவார்டு வாங்கினாரு. இந்த பார்ட்லேயும் அவார்டு வாங்குற அளவுக்கு நல்லா நடிச்சிருக்காரு. என்ன சோல்டர் ரொம்ப தூக்கி தூக்கி ஒரு பக்கம் அது காது வரையும் போயிடுச்சு, அதை கொஞ்சம் நிப்பாட்டி இருக்கலாம். ரஷ்மிகா புருஷனுக்கு ஏற்ற ஒய்ஃபா இருந்தா கூட புருஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த டாமினன்ட் ரோல் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. பட் இவங்க அனிமல் நடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரொம்பவும் இன்டிமேட் ரோல் பண்றது மோசடிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. அது இவங்க ஸ்ரீலீலாவோட அந்த ஐட்டம் சாங்கோட இவங்க டான்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு. அண்ணனே புஷ்பா எடுத்துக்க மாட்டாரு, ஏன்னா நீங்க அப்பனுக்கு பிறந்தவங்க இன்னொரு லேடிக்கு பிறந்தவங்க சொல்லி ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஃபேமிலி நேம் இல்லாம ரொம்பவும் தவிப்பாரு. இந்த படத்துல அவங்க அண்ணனுக்கு இவருக்கு உள்ள அந்த எமோஷன் எப்படி தன் ஃபேமிலி நேம் இவர் மீண்டு எடுத்தாருன்றதையும் ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. மொத்தத்துல புஷ்பா 1ல கூடிய இருந்த ஒருத்தர் சிண்டிகேட்டுக்கு பெரிய ஆள் ஆனாலும் எதிரியா போலீஸ் நிற்கிறாரு, சொந்தமா ஃபேமிலி நேம் இல்லை. இது ரெண்டையும் புஷ்பா 2ல இயக்குனர் நிவர்த்தி பண்ணி புஷ்பா 3க்கான ஒரு லீடை படம் முடிவில் வம்பா திணிச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. புஷ்பா 1ல பிளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ, ஒரு சாதாரணமான ஆளு, அவன் மேல வருவான். அவன் என்னதான் அடிபட்டா கூட அவன் திமிர என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டான். அவ்வளோ தைரியசாலி. கொஞ்சம் கொஞ்சமா மங்களம் சீனோ மற்ற ஆளுங்களை அவன் எப்படி பீட் பண்ணி மேலே வரான், கடைசியா எப்படி தன்னோட சிண்டிகேட்டை கையில் எடுக்கிறான்றது அவ்வளோ விறுவிறுப்பா சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இது புஷ்பாக்கு பெருசா எதிரியே இல்லை. ஃபகத் ஃபாசிலோட சீனா ஒரு இன்ட்ரோடக்ஷனா இருக்கட்டும், இல்லை அவர் சாரி கேட்குற இடத்துல ஒரு இடத்துல உட்காந்து 2 பேர் பேசுறதெல்லாம் சூப்பராக இன்ட்ரோல் பிளாக்கு அருமையா பிளே பண்ணியிருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஓரளவு டெம்போவா போற படம். செகண்ட் ஹாஃப் அதுவும் குறிப்பா ஃபகத் ஃபாசிலோட என்ட்ரி முடிஞ்சு அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவர் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் மேல படம் போகும்னு நினைக்கிறேன். சுத்தமா சம்பந்தமே இல்லாம ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழால யாரோ ஒரு 3 பேர் இவரை தங்கச்சி ஒம்புழுக்கு ஒரு போட்டு அடிக்கிறா, அவரை கரும்புலி சொம்புலி ஏத்துறாங்க. அதுக்கு அவன் பழி வாங்க வருதுன்னு ஒரு நார்மல் கிரிஞ்சு சீன்ஸா போறது ஒரு லெவல் மேல நம்மளால சகிச்சுக்க முடியல. அதுவும் குறிப்பா புஷ்பா ஒரு கோயிலுக்கு போறாப்புல, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் மாசமான மயங்கி உள்ள ரசிகன் வைக்க போறாங்களோ. ஒய்ஃபு மயங்கிறது உடனே சரி ஏதோ டாக்டரை பார்க்க போறா, ஏதோ பழங்கினா வாங்கிட்டு வாருன்னு பார்த்தா சேலையை கட்டிட்டு ஒரு பாட்டுக்கு உருள்றாரு, புரள்றாரு, தீ மிதிக்கிறாரு, எல்லா வேண்டதையும் நடத்துறாரு. கேட்டா உனக்காக தாமான்றாரு. இது சாம்சியோட ரீரெக்கார்டிங் சூப்பரா இருக்கு. ஆனா நம்ம தேவிஸ்ரீ பிரசாத்தோட பாடல்கள் புஷ்பா 1ஓட கம்பேர் பண்ற அளவுக்கு அந்த அளவு இல்லை. பட் ஃபுட் டேப்பிங்கா இருக்கு. ஃபகத் ஃபாசில் இவங்க கடத்தது எப்படியோ நிப்பாட்டணும்னு சொல்லி தண்ணி ரோட்லயும் அலையிற சீன்லாம் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜப்பான் ஒரு கண்டெய்னர்ல 40 நாள்ல இருந்து வெளில ஒரு ஏர்ல தொங்க விடுறாங்க நம்ம புஷ்பாவை. 40 நாள் அவர் ஜப்பான் மொழியை கத்துக்கிட்டேன்னு சொல்றதெல்லாம் லாஜிக் இல்லாம பார்க்க நல்லா இருந்தா கூட 40 நாள் என்னத்த புலிசாதம் கட்டிட்டு போனாலும் என்னத்தை கட்டிட்டு போனாருன்னு தெரியல, அந்த ஃபைட் பண்றாரு. அவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் லெவலில் ஒருத்தர் கூட துப்பாக்கி இல்லை. இங்கே லோக்கல் லெவலில் ஆந்திராவில் தான் வெறும் கம்பு கத்தின்னு சுற்றிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஆள் ஒவ்வொருத்தரும் ஒரு 40 பேர் கத்தியை கொண்டு சண்டை போட்டு கடைசியில் கிளைமேக்ஸை துப்பாக்கி எடுக்கிறான். கடைசியில் அந்த சண்டையை கனவு மாதிரி கொண்டு போயிடுறாங்க. ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் ஏதோ அம்போன்னு கழட்டி விட்ட மாதிரி ஒரு ஃபீல். தேர்ட் பார்ட்டுக்காக வழியா நிறைய சீன்களை திணிச்சமா இருக்கிறது இந்த டிராபேக்லாம் படத்துல இருக்கு. பிளஸ் 3 மணி நேரம் 20 நிமிஷம் நிச்சயமா அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸாலேயே பார்க்க முடியுமான்னு தெரியல. நிறைய ட்ரிம் பண்ணி 3 மணி நேரத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம். தெலுங்கு ஹீரோ 3 hours 20 minutes படம், நிறைய லோக்கல் மாஸ் சீனு, லாஜிக்கே இல்லை. இப்பெல்லாம் இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேல அடுத்தடுத்து நம்மளை யோசிக்கிற மாதிரி கொஞ்சம் இன்வால்மெண்டோட தான் படத்தை கொண்டு போயிருக்காங்க. அதுவும் கிளைமேக்ஸ் ஃபைட்டு சுத்தமா நம்ப முடியல கூட நல்ல கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. கையை கட்டி போட்டுறாங்க, காலை கட்டி போடுறாங்க, பல்ல வச்சு சண்டை போடுறாரு. இனிமேல் அடுத்த படத்தில் பல்லையும் உடச்சு விட்டுறோம். ஓவராலா இந்த படம் புஷ்பாவும் எதிர்பார்த்து போனா பயங்கர ஏமாற்றம் தான். மற்றபடி ஒரு கமர்ஷியல் ஒரு படத்தை பார்க்கணும்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் புஷ்பா உண்மையிலே ஃபயரு. இது வைல்டு ஃபயர்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃபை சொதப்பினதுனால
வாங்க படம் பஞ்ச் லைன், புஷ்பா 2 மிஸ்ஃபயர், 2.5 ஸ்டார் ரேட்டிங். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க படம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.